இந்த வீடியோல +2 மேக்ஸ் யூனிட் 1 எக்ஸசைஸ் 1.2 and 1.3 கான இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டெஃபினிஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா elementary transformation of a matrix அப்படினு இருக்கு. ஓகே, a matrix can be transformed to another matrix by certain operations called elementary row operations and elementary column operations. ஓகேவா? எஸ், இதுல elementary row and column operation வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the interchanging of any two rows or columns of the matrix. அதாவது நம்ம 11th ஸ்டாண்டர்ட் நம்ம கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது R1 வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா R2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி R2 வந்து எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா R1 மாத்திக்கலாம். ஓகேவா? இதுல R1 R2 அப்படின்றது R1 R2 R3. ஓகேவா? இங்க இருக்கிறது C1 C2 C3. இது வந்து காலம். ஓகே, இது வந்து ரோ. ஓகேவா? R1 R2 R3. ஓகேவா? இது எப்படி வேணாலும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த elementary transformation of a matrix. ஓகே, எஸ், இதுல நெக்ஸ்ட் two matrices A and B are of same order are said to be equivalent. ஓகேவா? ஈக்குவலண்ட். ஸோ இது சிம்பாலிக்கா நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் இங்க இருக்கு பாருங்க. இட் இஸ் எப்படி ரீட் பண்ணலாம்னா A ஈக்குவலண்ட் டு the matrix B. ஓகேவா? இது வந்து ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. 1 2 3 4 5 6 நம்ம எடுக்கிறோம். இதுல நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 எது சேஞ்ச் ஆயிருது, R2 மாறிடுது, R2 வந்து R1 மாறுது. அப்போ இது என்ன மாறும்னா ஈக்குவலண்டா இருக்கும். ஓகேவா? therefore we can write 4 5 6 1 2 3. அப்போ இங்க ஈக்குவல் போட்டோம்னா ஃபர்தரா நம்ம ஒரு கண்டிஷன் ஏதாச்சும் ஒரு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன போடக்கூடாது, ஈக்குவல் போடக்கூடாது, ஈக்குவலண்ட். ஓகேவா? இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவலண்ட். இதுவே இந்த சிம்பிளுக்கு ஈக்குவல் போட்டு மேலே போட்டோம்னா இது வந்து என்ன மாறும், இது வந்து அப்ராக்சிமேட் சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் நம்ம இப்படி யூஸ் பண்ணிருப்போம். அதுல ஒரு பார்ட் மட்டும் தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஈக்குவலண்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இப்போ ரோ ஈக்குவலண்ட் ஃபார்ம். இந்த ரோ ஈக்குவலண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ். இந்த ரோ ஈக்குவலண்ட் ஃபார்ம் அப்படின்றது இங்க பாருங்க, இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லையா, எங்க இந்த லாஸ்ட் ரோ பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம 0 வரணும். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு என்ன வரணும், 0 வரணும். இதுதான் ரோ ஈக்குவலண்ட் ஃபார்ம் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ ரோ ஈக்குவலண்ட் ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இங்க டைரக்டா 6 வச்சுட்டே பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரொசீஜரா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல A11 பிளேஸ்ல நமக்கு என்ன வேணும், 1 வர்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து A21ல நம்ம 0 பண்ணணும். அதே மாதிரி A31ல நம்ம என்ன பண்ண போறோம், 0 பண்ண போறோம். அதாவது அந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும், 1 அங்க 0. இந்த 1 வச்சுட்டு இந்த பிளேஸ் 0 பண்ணணும், இந்த பிளேஸ் வந்து 0 பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 வச்சுட்டு இந்த பிளேஸ் நம்ம 0 பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த டேர்ம் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆகலாம். சம்டைம் சில டைம்ல அது 0 ஆகாம கூட இருக்கலாம். இங்க 4 5 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ரோ ஈக்குவலண்ட் ஃபார்ம் அப்படின்றது இதுதான். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம 0 கொண்டு வரணும். ஓகே, இதுல ஃபர்தரா ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருந்தா இதை கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுதான் ரோ ஈக்குவலண்ட் ஃபார்ம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரோ ஈக்குவலண்ட் ஃபார்ம்ல இந்த இடத்துல நம்ம 1 சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டோம். இதை அப்படியே வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன இருக்கு, ஆக்சுவலி இங்க என்ன ரோ இருக்கு பாருங்க, 6 0 -1 0 0 1 0 0 0 இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இந்த தேர்ட் ரோ கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சுனால இதை டெலிட் பண்ணிடுங்க. அப்போ இந்த R1 R2 மட்டும் தான் இருக்கு. அப்ப ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன், ரோ ஆஃப் A. இது எப்படி ரீட் பண்ணுவீங்க, ரோ ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஒருவேளை இங்க 6 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன இருக்கும், நமக்கு ரோ ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 3 மாறும். அதாவது ஒரு ரோ கம்ப்ளீட்டா 0 வந்துச்சுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் மட்டும் என்ன பண்ணுங்க, கவுண்ட் பண்ணிட்டு நம்ம ரேங்க் ஆஃப் A நம்ம எழுதிக்கலாம். இது ரேங்க் ஆஃப் A வந்து இது P கிடையாது, இது E மாதிரி போடுங்க. இதான் ரோ ஆஃப் A. ஓகே, ரோ ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? எஸ். இப்போ இந்த ரேங்க் ஆஃப் A மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 டைப்ஸா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மைனர் மெத்தட், அனதர் ஒன் பாத்தீங்கன்னா ரோ ஈக்குவலண்ட் ஃபார்ம். சோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ரேங்க் வந்து கண்டுபிடிக்கலாம். 2 டைப்ஸ் ஆஃப் தி क्वेश्चंस வந்து கேட்பாங்க நம்மளுக்கு. ஓகேவா? அதுல மைனர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆர்டர் இந்த மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்கு,
3 by 3. அப்போ நம்ம minor method நம்ம யூஸ் பண்ணும்போது for example to find the rank. ஓகேவா? அப்போ minor நம்ம calculate பண்ணும்போது first கொடுத்திருக்கிற minorனா என்ன மீனிங்னா ஆர்டர் வந்து ஈக்குவலா இருக்கணும். 3 by 3, 2 by 2, next 1 by 1. இது எல்லாமே என்னது மைனர். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் மைனர் நம்ம எடுக்கும்போது நம்ம ஹோல் மேட்ரிக்ஸ் தான் நம்ம எடுப்போம். அப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் இது ஃபுல்லாவே தான் நம்ம எடுக்கலாம். அப்போ என்ன இருக்கும் நமக்கு 6 0 -1 0 0 1 0 0 0 இருக்கு. இப்போ மைனர் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த மாடுலஸோட வேல்யூ வந்து நமக்கு 0 வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்காது அப்படின்னா ரோ ஆஃப் ஏ is not equal to 3. இப்போ என்ன பண்ணோம் ஃபர்தரா? இப்போ நம்ம 2 by 2 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து என்னது 3 by 3ல நம்ம செக் பண்ணிட்டோம். அப்போ என்ன இருக்குது நமக்கு ஈக்குவல் டு 0 வரதுனால அங்க ரேங்க் வந்து என்னவா இருக்காது 3ஆ இருக்காது. அப்போ ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா 2 by 2 எடுக்கலாம். இதுல எனி 2 by 2 ஏன்னா 3 by 3 மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு எத்தனை மைனர் இருக்கும் 9 மைனஸ் இருக்கும் 2 by 2ல எடுக்கும்போது. அப்ப என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்து not equal to 0 ஏதாவது ஒன்னு ஓகேவா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த மைனர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா therefore ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கலாம் 2 எடுத்துக்கலாம். ஒருவேளை இங்க ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அப்போ ஃபர்தரா என்ன இருக்காது ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 2. அப்போ 2 இல்லைன்னா கண்டிப்பா அதோட ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஓகேவா? எஸ் நல்லா புரியுதுங்களா? திரும்ப ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இந்த 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு யூசிங் பை மைனர் மெத்தட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா டோட்டல் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுங்க மாடுலஸ் எடுங்க டிட்டர்மினேஷன். அப்போ அது வந்து 0 வந்துச்சு அப்படின்னா ரேங்க் வந்து என்னவா இருக்காது 3ஆ இருக்காது. ஒருவேளை எனக்கு இங்கே நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் 3ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ரேங்க் வந்து என்னவா இருக்காது 3ஆ இருக்காது. 3ஆ இல்லைன்னா மேபி அது 1ஆ இருக்கலாம் 2ஆ இருக்கலாம். அப்போ அது எப்படி சார் நம்ம கெஸ் பண்றது அப்படின்னா இப்போ திரும்ப ஃபர்தரா 2 by 2 மேட்ரிக்ஸ் நம்ம செக் பண்றோம். ஆல் த மைனர் நம்ம 9 மைனரும் நம்ம செக் பண்ணணும். ஒரு மைனரை வச்சுட்டு ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ ஆல் த 9 மைனர்ஸ் நம்ம செக் பண்ணும்போது அதுல ஏதோ ஒரு மைனர் நாட் ஈக்குவல் டு 0 வந்தாலும் ரேங்க் என்னவா இருக்கும் நமக்கு 2ஆ இருக்கும். ஒருவேளை எல்லா 9 மைனஸும் நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரேங்க் என்னவா இருக்காது 2ஆ இருக்காது. அப்போ ஃபர்தரா நம்ம 1 by 1 நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா பண்ணிக்கலாம். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து எதுல மைனர் மெத்தட். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் A11 பிளேஸ் இங்க சொன்னேன் இல்லையா அதே ப்ரொசீஜர் தான். எஸ் இங்க இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் என்ன சொன்னேன் நானு A11 பிளேஸ்ல என்ன இருக்கணும் ஃபர்ஸ்ட் 1ஆ இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது அந்த மேட்ரிக்ஸ் இந்த பிளேஸ் இந்த 6 இருக்கு இல்லையா இந்த பிளேஸ்ல 1 வரணும். நெக்ஸ்ட் இந்த 1 வச்சுக்கிட்டு இந்த A21 A31 இந்த பிளேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் 0 பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டார்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற அதாவது இந்த 0 இருக்கு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏதோ 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளேஸ் இந்த நம்பரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பிளேஸை நம்ம 0 பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரோ கம்ப்ளீட்டா 0 வந்தாலும் சரி இல்ல இதோட முடிஞ்சாலும் சரி. சம்டைம்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு இதை ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா ஃபர்தரா ஒன் மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ண போறோம். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் ரோ ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. the rank of 0 matrix is defined to be 0 அப்படின்னு இருக்கு. Then if a matrix contains at least one non-zero rows element then row of A is equal to greater than or equal to 1 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இல்லைன்னா 1 விட பெரிய நம்பரா இருக்கும். இப்போ இங்க 3 by 3 ஈக்குவலா சொல்லிட்டேனா ஓகேவா? இப்போ ஈக்குவலா இருக்கும்போது மைனர் மெத்தட்ல ஒரு விஷயம் திரும்ப கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை ரீகால் பண்ணிருங்க. இப்போ இங்க 3 by 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் வந்து என்ன இருக்கு எனக்கு 3 by 4 இருக்கு. அப்போ நம்ம மைனர் மெத்தட் நம்ம எதை சார் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற லீஸ்ட் ஒன் ஓகேவா M and N. இப்போ என்ன இருக்கு இங்க லீஸ்ட் வந்து 3. அப்போ 3 by 3 மைனர் வந்து நம்ம செக் பண்ணணும். அப்போ நமக்கு எத்தனை காலம் இருக்கும் பாத்தீங்கன்னா 3 rows and 4 columns இருக்குமா. அப்போ 3 by 3 மைனர் வந்து ஆல்டர்னேட் பேர் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதுல செக் பண்ணிட்டு நம்ம ஃபர்தரா என்ன பண்ணலாம் நம்ம அந்த மைனர் மெத்தட்ல நம்ம ரேங்க் வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த சொன்ன ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். நீங்க ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க அதை லேர்ன் பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு அந்த சம் வந்து ஈஸியாவே புரிய வரும். ஓகே எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை இங்க டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. The rank of a matrix in row equivalent form, the number of non-zero rows in it. அதான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எழுதுறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 0 0 0. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன row of A is equal to 2.
ஓகேவா? எஸ், ஒருவேளை உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 6 7 8 இங்க மட்டும் 0 இருக்கு அப்படின்னா இது ரோ ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லலாம் 3. ஏன்னா 3 நான் ஜீரோ ரோ இருக்கிறதுனால அந்த ரேங்க் வந்து என்ன இருக்கும், நமக்கு 3 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the rank of non-zero matrix is equal to the number of non-zero rows in a row echelon form of the matrix அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த டெஃபினேஷன்ல. நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் in this chapter. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டாபிக் ப்ராப்ளத்தை வந்து டீல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் பிகினிங்லேருந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகேவா? இந்த காஸ் ஜார்டன் மெத்தட் இது என்ன சார் சொல்ல வர்றாரு அப்படின்னா, இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த டாப்பிக்கை அப்போ ஏ இன்வர்ஸ் நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆக்சுவலி ஃபார்முலா ஃபார் ஏ இன்வர்ஸ் என்ன பண்ணுவீங்க, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by modulus ஆஃப் ஏ இன்டூ adjoint of A. நம்ம இதானே யூஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இப்போ இந்த இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு யார் சொல்கிறாரு, காஸ் ஜார்டன் சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து இவர் ஒரு ப்ரொசீஜரை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு ஒரு ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இந்த ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் தி ஏ. ஒருவேளை எனக்கு ஏ வந்து ஆர்டர் வந்து எனக்கு 2 by 2 இருந்துச்சுன்னா எனக்கு ஐடென்டிட்டி வந்து என்னவா இருக்கும், 2 இருக்கும். ஒருவேளை ஏ வந்து எனக்கு 3 by 3 இருந்துச்சுங்கன்னா ஐ வந்து என்னவா இருக்கும், எனக்கு I3 இருக்கும். ஸோ இதோட ஐடென்டிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவா? ஒருவேளை நமக்கு 2 by 2 இருந்துச்சுன்னா இதோட ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 0 0 1 இருக்கும். ஓகேவா? எஸ், இப்போ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு நீங்க ஐடென்டிட்டி இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றீங்கன்னா ரோ எக்குவலன் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அகைன் ரைட் சைட்ல இந்த இடத்துல எனக்கு ஐடென்டிட்டி வர மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப செகண்ட் ஹாஃப்ல இருக்கிறது தான் ஏ இன்வர்ஸ். ஓகேவா? எஸ், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுறேன் பாருங்க. இந்த இடத்துல இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ 1 2 3 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இவர் என்ன சொல்றாரு, காஸ் ஜார்டன், இப்போ இந்த ஏ ஒரு ஸ்லாஷ் போட்டு ஐடென்டிட்டி. ஓகேவா? இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க which is equal to அப்போ என்ன எழுதலாம், 1 2 3 4 ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்றேன் 1 0 0 1. ஓகேவா? இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை ரோ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதை யூஸ் பண்ணி ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் இல்லை எதை வேணா எந்த ஃபார்மேட்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ஐடென்டிட்டி வந்து லெஃப்ட் சைட்ல வரணும். 1 0 0 1 இங்க வந்துருச்சு அப்படின்னா இங்க ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு இங்க இருக்குது இல்லையா, இங்க ஏதோ ஒரு சம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் -1 2 இந்த -2 4 0ன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க 1 0 0 1 இதை வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்ப இதுதான் யார் அப்படின்னா ஏ இன்வர்ஸ். ஓகேவா? எஸ், இந்த மேட்ரிக்ஸ் தான் இது ஏ இன்வர்ஸ். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. இது மைண்ட் கால்குலேஷன்ல பண்ண முடியாது. இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து R1 gives நீங்க வந்து R1 plus R2 அப்படின்னு கொடுக்கும்போது டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். அதே கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல R2 gives நம்ம கண்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா R2 plus 3R1 அப்படின்னு மல்டிப்ளை கொடுக்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்து சைட்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. என்னது R2 அப்படின்றது நான் இங்க எழுதிக்கிறேன். அதாவது 3 4 0 1. நெக்ஸ்ட் வந்து 3R1 gives அப்போ 3R1 கூட மல்டிப்ளை பண்ற 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 3 0. இப்போ என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். இங்க சிம்பிள் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க சைடு ஒர்க் பண்ணாம இந்த காஸ் ஜார்டன் மெத்தட்ல மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஒருவேளை என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மிஸ்டேக் ஆகும். சப்போஸ் இங்க வந்து நம்ம 3 + 3 வந்து இங்க ஆட் பண்றோம், இங்க என்ன செப்பரேட் பண்றோம்னா இந்த அடிஷன் உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா இது எரர் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தெரியவே தெரியாது. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆயிடும். கடைசியில் ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், மிஸ்டேக் ஆகும். ஃபர்தரா செக் பண்ணணும் அப்படின்னாவே இட் வில் டேக் மோர் டைம். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி சைடு ஒர்க் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த காஸ் ஜார்டன் மெத்தட். ஓகேவா? எஸ், இந்த ப்ரொசீஜர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியலனாலும் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது நீங்க நான் சால்வ் பண்ற அதே பேட்டர்ன்ல கடைசி வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மிஸ்டேக் ஆகாம ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இது லாஸ்ட் டைமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அது பப்ளிக் எக்ஸாம்ல வரும்னு சொல்லிட்டு வரல, ஆனால் இந்த இயர் உங்களுக்கு வரலாம். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எ மேட்ரிசஸ் சால்விங் பை லீனியர் ஈக்குவேஷன். இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். எஸ், இந்த அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாத ஃபீல்டே கிடையாதுங்க. எல்லா ஃபீல்டுலையுமே இது வந்து யூஸ் பண்ணுவோம். மேபி நீங்கள் ஹையர் எஜுகேஷன்லாம் போனீங்கன்னா ரிசர்ச் லெவலில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட கண்டென்ட் வந்துடலாம். ஸோ நமக்கான டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. மேபி 3 ஆர் சம்டைம் 2 இருக்கலாம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட்டை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இப்போ இது வந்து 2x
plus 3y minus 5z is equal to minus 7. இங்க 17 இருக்கு. அதே மாதிரி இந்த term அந்த பக்கம் போச்சுன்னா minus 24. ஓகேவா? இந்த x, y, z coefficient இங்க first row எழுதிக்கிறேன். 2, 3, minus 5. அதே மாதிரி second equation இருக்கு minus 3, 7, 2. third equationல இருக்கிற 6 minus 3 minus 8. இது வந்து என்னது x, y, z ஓட coefficient. Next into இங்க number of unknown value என்னென்ன இருக்கு x, y, z which is equal to right sideல இருக்கிற constant minus 7, 17, minus 24. இது எந்த formatல இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா a இது வந்து x, இது வந்து b. இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் லீனியர் ஈக்குவேஷன் இது நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்போ இந்த a ரைட் சைடுல வந்துச்சுங்கன்னா நமக்கு என்ன மாறிடும் a இன்வர்ஸா மாறிடும். therefore x is equal to a inverse into b. x is equal to a inverse into b. இப்போ நமக்கு a inverse நம்ம find out பண்றதுக்கு ஃபார்முலா தெரியும். that is 1 by modulus of a into adjoint of a. ஓகேவா? எஸ் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல x is equal to அப்படின்னு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த வேல்யூ இங்க அப்ளை பண்ணிட்டு இந்த b கூட இதை மல்டிப்ளை பண்ணோம்னா கடைசியா நமக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா x, y, z. ஓகே எஸ் which is equal to இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேல்யூ எழுதிக்கிறேன் 1, 2, 3. ஓகேவா? ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு x is equal to 1, y is equal to 2 and z is equal to 3. அவ்வளோதாங்க. ஓகேவா? இதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் system of linear equations. Okay, yes இதுல சின்ன definition ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. A system of linear equations having at least one solution is said to be consistent. A system of linear equations having no solution is said to be inconsistent. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Solution இருந்துச்சுன்னா it is a consistent. No solution அப்படின்னா inconsistent. இது வந்து 1 மார்க்ல வரும்போது நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த linear equation சால்வ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா we have three method. One is matrix inversion method. ஓகேவா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அதுதான் x is equal to a inverse into b. Another one is second method Cramer's rule and last one Gaussian elimination method. இது one by one நம்ம upcoming exerciseல discuss பண்ணோம். Okay, thank you students for watching this video. Bye bye.